சின்ன மருமகள் 4 எபிசோடில் தமிழ் செல்வி சொல்கிறத எல்லாத்தையுமே போஸ் செஞ்சிட்ருக்காரு. இதை பார்க்குற ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்பவுமே கடுப்பாகுது. நாம் ராஜாங்க பெரியப்பா கூட சேர்ந்து போஸை பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம், இந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணால், ஆனால் இங்கே ஒன்றுமே வழி இல்லாமல் இந்த பையன் பண்ண இந்த ஒரு தப்பால் இப்போது தமிழ்ச்செல்வி பின்னாடி அவள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கான். இதனால் டெய்லியும் ராஜாங்க பெரியப்பாவுக்கு போஸ் மேலே இருந்த கொஞ்சம் மரியாதையும் போயிட்டுருக்கு. போகிற போக்க பார்த்தா அந்த சொத்தை நம்ம ஆட்டையவே போட முடியாது போலாமா அப்படின்னு சித்ரா சொல்ல, அதை தாண்டி எனக்கும் தோணுது. இந்த படுபாவி குடிச்சிட்டு எதை போய் பண்ணியிருக்கான் பாரு. இவன் பண்ண இந்த கீழ்த்தரமான விஷயத்தினால இப்போது நம்மளால யார்கிட்டையும் பேசவும் முடியல. அந்த தமிழ்ச்செல்வி வேலைக்காரி அவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குடி. என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஒன்று சித்ரா சொல்கிறாங்க, ஏமா நாம் வேணா தாமரை கால் பண்ணி எதனா சொல்லலாமே, தாமரை வந்தால் கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வி ஆட்டத்தை கொஞ்சமாச்சும் ஒழிச்சு கட்டலாமா, இல்லை அப்படின்னா இந்த போஸை வச்சு அவள் ராஜாங்க பெரியப்பாவுக்கு சேது மேலே இருக்கிற அந்த பழைய பகையை மறக்க வச்சுருவாமா. அப்படி ஒரு வேளை இப்போது போஸ் மேலே இருக்கிற கடுப்பில் சேது தான் இப்போது எலெக்ஷன் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. சேது என்ன பண்ணுறதுலாம் ராஜாங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சு ராஜாங்க பெரியப்பாவும் சேது ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் நாம் என்ன நினச்சாலும் போஸை அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாதுமா அப்படின்னு சித்ரா சொல்ல, ஈஸ்வரி ஒன்று கட் சித்ரா, இப்போவே தாமரைக்கு ஃபோன் அடிச்சு பேசுகிறேன், தாமரைகிட்ட பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு ஈஸ்வரியை முடிவு பண்ணுறாங்க. இங்கே தாமரையை காட்டுறாங்க. தாமரை ஏற்கனவே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அதாவது தாமரைக்கு நம்ம ஆறுமுகம் கால் பண்ணிகிட்ருக்காரு, விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஆறுமுகம் 50,000 ரூபா தாமரைகிட்ட பணம் கேட்டிருந்தார். தாமரையும் அப்போ தரேன் இப்போ தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. அதனால் இங்கே ஆறுமுகம் விடாமல் அடிச்சுட்டே இருக்க, அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்த சேது மற்றும் கருப்பு 2 பேருமே பார்க்குறாங்க தாமரையை. மாமா அங்கே பாருங்க தாமரை மாதிரி இருக்குது. ஆமாம் மாப்பிள்ள தாமரை தான், ஆனால் தாமரை ஏதோ பதட்டமாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, அதான் மாமா என்னன்னு தெரியல, போய் கேட்போமா அப்படின்னு சொல்லுவோம். வேணா மாப்பிள்ள, இந்த தாமரை மேலே எனக்கு அப்போலேருந்தே ஒரு டவுட் இருக்குது மாப்பிள்ள. எனக்கு என்னமோ நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் தாமரைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அடையாமம்மா அந்த பிரச்சனை இங்கே சேர்க்குற, அது அவள் பண்ண தப்பு, அவள் பண்ண தப்புக்கும் இதுக்குன்னு சம்மந்தம் இருக்குது. இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ சொல்கிறோம்ல, கொஞ்சம் அமைதியாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சேதுவை இங்கே அமைதியாக நிற்க வைக்கிறாரு கருப்பு. இந்த பக்கம் தாமரை ஃபோன் அட்டன் பண்ணி என்ன ஆறுமுகம், நான் தான் சொன்னல உனக்கு பணம் தரேன்னு சொல்லி, அப்புறம் ஏன் இப்படி விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்க, என்னை இப்படியே அடித்து வீட்டில் மாட்டிவிடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆறுமுகம்னு இந்த பாருங்கம்மா, நான் உங்களை அன்னைக்கே போட்டு கொடுத்துருக்கணும், ஆனால் வீட்டுக்கு வந்த அன்றைக்கி கூட நான் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ நான் உங்களை என்ன கேட்குறேன், வெறும் 50,000 ரூபா பணம் கேட்குறேன், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் திரும்ப சொல்ல மாட்டேன். நீங்கள் பேசின விஷயம் அப்புறம் நாம் பேசின விஷயம் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அதை சேது ஐயாவுக்கு ராஜாங்க ஐயாவுக்கு தமிழ்ச்செல்வி அம்மாக்கெலாம் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட உங்கள் சாப்டர் சுத்தமாக க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஜெயிலில் கழுத்திங்க வேண்டியதான். பார்த்துக்குங்க, 50,000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்கம்மா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, ஆறுமுகம் ஒரு நாளாக என்னுடைய வாழ்க்கையை பறிப்பேனும் போல், உன்னை பயன்படுத்தி அந்த தமிழ்ச்செல்வியை சேதுலேருந்து பிரித்து நான் வாழலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ என் வாழ்க்கையை நீ தான் மொத்தமாக கெடுக்க போகணுன்னு நினைக்கிற ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல, அம்மா ஏமா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் இப்போ தான் அடகு கடைக்கு போயிட்டுருக்கேன் நகையை வைக்கிறதுக்கு, வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. இப்போ தான் கருப்பு பார்க்குறாரு, மாப்பிள்ள தாமரையை பாரு, கையில் போட்டிருக்க கழுத்தில் போடுற நகையெல்லாம் கழட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மாம்மா என்ன பிரச்சனையாக இருக்கும், ஒருவேளை சாவுத்திரத்துக்கு எதுவும் உடம்பு சரியாமல் இருக்குமோ, அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அங்கே பாரு சாவுத்திரத்தில் வந்துட்டுருக்காங்க பாரு. ஆமாம் அத்தையும் வந்துட்டு தான் இருக்காங்க, அத்தையும் நல்லா தானே இருக்காங்க, அப்படியே அந்த தாமரை புள்ள வந்து இங்கே அது போட்டிருக்க வளையல் செயின்லாம் கழட்டி அடகு வைக்க போகுது, ஆமாம் போய் நான் கேட்டுவா நீ அப்படின்னு சொல்ல, இருமாப்பிள்ள நீ இங்கே நில்லு, நான் என்னடுக்கு வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனதுமே சாவித்திரி கேட்குறாங்க, என்னடி தாமரை ஏன் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்க, அம்மா அந்த ஆறுமுகம் கால் பண்ணாமா, அவனுக்கு இப்போவே அர்ஜெண்ட்டாக 50,000 தேவையாம், தரல அப்படின்னா நான் வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அதான் நான் பேசினோமே அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கானா, நேராக போய் சேதுக்கிட்டையும் ராஜாங்க மாமாட்டையும் காட்டிடுன்னு சொல்கிறாம்மா. என்னம்மா பண்ண சொல்கிற, அட போடி, உனக்கு எந்த விஷயத்தையும் சரியாக பண்ணவே தெரில, அதுதான் இப்படி மாட்டிட்டு முடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இப்போ நடக்கிற காரியத்தை பாருமா, பழசை ஏன் நோண்டுற அப்படின்னு சொல்ல, கருப்புக்கு என்ன சொல்கிறாங்க தாமரை ஒன்றும் புரியலையே,
இந்த தாமரை யாருக்கு பணம் தரப்போகுது, என்ன சரியாக பண்ணலை, அப்போது தாமரை யாரும் மிரட்டுறாங்களோ, இது நாம் நினச்ச மாதிரி தாமரையை கொஞ்சம் வாட்ச் பண்ணால் பல உண்மைகள் வெளியில் வரும் போலையே அப்படின்னு கருப்பு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சாவித்திரி நேராக அடக்கடை உள்ளேயும் போயிட்டு நகையெல்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக 50,000 வேணும்னு சொல்கிறாங்க. சேட்டு எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு, அம்மா 1.5 பவுன் இருக்குது, 1.5 பவுனுக்கு நீங்கள் அதிகபட்சம் ஒரு 70 வரைக்கும் வாங்கிக்கலாமான்னு சொல்ல, ஐயா சேட்டு அவ்வளோ எனக்கு வேணாம், இப்போதைக்கு 50,000 கொடுங்க, நான் வந்து நகையை மூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நமக்குள்ளே இருக்கட்டும், வேறு யார்ட்டும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மான்னு சொல்லிட்டு பணத்தை விடுறாரு. உடனே சாவித்திரி தாமரையும் பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் தாமரை, அம்மா அந்த ஆறுமுகத்தை நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வர சொல்லிவிட்டு இந்த பணத்தோட போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வருமா அப்படின்னு சொல்லவும், சரி தாமரை அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சாவித்திரி சொன்ன உடனே தாமரை ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகம் சொல்லுங்கம்மா, நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வந்துடு, பணத்தை எடுத்து நாங்கள் வந்துடுறேன், ஏற்கனவே நம்ம பேசின ரெக்கார்டெலாம் வச்சுருக்கே எல்லாத்தையும் எடுத்துடுவோம், இன்றைக்கி ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆறுமுகன்னு வாங்கம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கருப்பு ஒன்று, அப்போது இவங்க யாரையோ பார்க்க போகிறாங்க. அங்கே தாமரை பற்றின ஏதோ ஒரு விஷயம் லாக்காக இருக்குது. அதனால தான் தாமரை பயந்து போய் இப்போது அவனுக்கு பணம் கொடுக்க போகிறா. இந்த இடத்துல மட்டும் இவங்களுக்குள்ள என்ன டீலிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னையோடு நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு டக்குன்னு ஓடி வந்து, மாப்பிள்ளை இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்கிற எதையுமே ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த மாமாவை நம்பி செய் மாப்பிள்ளை, செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்னம்மா சொல்கிற, என்ன பண்ணணும், நீ பொறுமையாக இப்போது தாமரையும் சாவித்திரியும் இடத்துக்கு போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி மட்டும் போமாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ஏமாம்மா அவங்கள ஏன் ஃபாலோ பண்ணி போகணும், பார்த்தியா இப்போ தானே சொன்னேன், மாமா சொல்கிற ஒரு வாட்டி கேளு, ஏன் இதுக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு, சரி மாமா எலெக்ஷன் வேலை இருக்கே மாப்பிள்ளை உனக்கு உங்கள் அப்பாவோட பேசணுமா வேணாமா, பேசணுமாம்மா, அப்போ இந்த மாமா சொல்கிறத கேளுப்பா, இந்த ஒரு வாட்டி மாமா சொல்கிறத கேட்டு சாவித்திரியும் தாமரையும் ஃபாலோ பண்ணு, உன் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. தாமரையும் சாவித்திரியும் அதே மாதிரி நேராக போய் ஒரு மீட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிறாங்க. கரெக்டாக அங்கே நின்று டைம் ஆச்சு இன்னும் காணுமேன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. ஆமாம் தாமரை யாருக்காக வெயிட் பண்ணுது, வருமாப்பில் பாரு, உன்னுடைய பிரச்சனைக்கான காரணமான ஒருத்தன் வருவான் பாருப்ப அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து பார்த்தா ஆர்வம் வரான். அதை பார்த்த கருப்புக்கும் அதிர்ச்சியாக இருக்குது, சேதுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. மாமா அன்றைக்கி போலீஸ்காரங்க சொன்னாங்களே அவன் நம்மளும் தான் கால் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி, ஆர்வம் தானே அவனே தான் மாப்பிள்ள, அவன் ஏன் அவன் தாமரையை பார்க்க வரான், அன்றைக்கி கூட கிடைத்துக்கு தாமரை இல்லைன்னு சொன்னானே அவன், அதான் மாப்பிள்ள நான் சொல்கிறேன்ல உன் பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வா இங்கே அப்படின்னு சொல்லி அங்கே தாமரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட போய் சேதுவும் கருப்பு ஒன்று பார்க்குறாங்க. நேராக ஆர்வம் வந்தோடனே, என்னம்மா பணத்தை எடுத்து வந்துட்டிங்களா இல்லை இன்றைக்கும் ஏதாவது காசு சொல்ல போகிறீங்களா, இந்தா ஆறுமுகம் 50,000 பணம் இருக்குது, நீ கேட்ட மாதிரியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சாவித்திரி ஒன்று, இந்த பாடுறா நீ கேட்குற பணத்தெலாம் கொடுத்தா என் பொண்ணு, இப்போது நீ ஏற்கனவே தாமரை பேசின விஷயம் நாங்கள் பேசின விஷயம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் உடனே டெலிட் பண்ணால் நாங்கள் இங்கேருந்து போவோம், இல்லைனா நீ அப்புறம் திரும்ப எங்களுக்கு கால் பண்ணி தொல்லை கொடுத்துட்டே இருப்ப அப்படின்னு அந்த இடத்துல சாவித்திரி சொல்ல, ஆறுமுகம் ஒன்று எந்த ரெக்கார்டமாக சொல்கிறீங்க, இதை பாருங்கள் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெக்கார்ட் எடுத்து போட்டு காட்டுறான். ஒரு ரெக்கார்டாக போட்டு காட்ட ஒளிஞ்சிருந்து பார்க்குற சேதுக்கும் கருப்புக்கும் அப்போ தான் எல்லாமே புரியுது. இப்போது வீட்டில் போகிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தாமரை தான், தாமரை பார்த்த வேலை தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம். அப்போது இதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. உடனே டக்குன்னு சேது வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஆறுமுகத்தால் என்ன பண்ணுறதில்ல ஓட முயற்சி பண்ணுறான். உடனே கருப்பு அவளை பிடிச்சிடாங்க. பிடிச்ச உடனே இங்கே சாவித்திரிக்கு ஒன்றுமே பேச முடியல. என்ன அத்தை, அப்போது வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தானா, அப்போ என் கல்யாணம் நின்று போனதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஆனால் எவ்வளோ அழகாக தமிழ்ச்செல்வியை கோத்து விட்டு அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சு ஸ்டேஷன்லாம் கூட உட்கார வச்சிங்க இல்லை, சே உங்களெல்லாம் போய் அத்தைன்னு சொல்கிறது எனக்கு கேவலமாக இருக்குது. நம்ம வீட்டிலே இருந்து நம்ம வீட்டிலே சாப்பிட்டுட்டு எங்களுக்கே குளிர் வந்துருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன லிஸ்ட்டு சேர்க்குறது அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தையும் பலான்னு போடுறாங்க. அன்றைக்கி அலசி வந்து வீட்டில் காட்டும்போது இல்லைன்னு சொன்னேன், காசுக்காக இன்வால்வ் பண்ணிவிடா நீனு அப்படின்னு சொல்லி அடிக்க, ஐயா அவங்க தான் ஐயா இதை வெளில சொன்னீங்க அண்ணா என் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கின்னு சொன்னாங்க ஐயா, பயத்தில் அப்படி சொல்லிட்டுன்னு சொல்லுவோம். அப்படியே 3 பேரையும் இழுத்துட்டு தரன்னு சேதுவும் கருப்பும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே பிடிச்ச மூணு உள்ளே தள்ளுறாங்க. அதை பார்த்தா ராஜாங்கம், ஐயோ சாவித்திரி என்னாச்சு, சன்னியாசி என்ன பிரச்சனை இப்போ அவனுக்கு, எதுக்கு இவங்க இழுத்து வந்துருக்காங்க, இப்போ ஏன் அப்படி பண்ணுறான் அப்படி கேட்க, அப்பா ஃபஸ்ட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுங்கப்பா,
இந்த வீட்டில் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது எல்லாமே தமிழ்ச்செல்வி நினச்சி நம்ம இத்தனை நாளாக அவளை பழி வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சொன்னது தாமரை. அதுக்கான ஆதாரம் அந்த ஆறுமுகம் ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு காட்டா ராஜாங்கம் ரொம்பவுமே கொந்தளிச்சிடாரு. உடனே அப்பத்தா வராங்க. அடி பாவி சண்டாளி, நீலாம் ஒரு பொண்ணாடி, கூட பிறந்த அண்ணனையே இப்படி பழி வாங்கியிருக்கியாடி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீலாம் என்ன ஜென்மடின்னு சொல்லி அப்பத்தா ஓடி வந்து சாவித்திரி தாமரையும் அடிக்கிறாங்க. எனக்கு அப்பயே தெரியும்டி ஓ மேலேயும் பொண்ணு மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அடிக்கவும் ராஜாங்க உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. சாவித்திரி என்ன இதெல்லாம், சி நீலாம் ஒரு கூட பிறந்த பிறப்பா, உனலாம் நம்பி வீட்டு உள்ள விட்டனே, நல்லா பண்ணிட்டு நீ எனக்கு அப்படின்னு சொல்ல உடனே செய்து சொல்கிறாரு. அப்பா இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இத்தனை நாள் இந்த தமிழ்ச்செல்வியை நீங்கள் எதிராக நினச்சி பழி வாங்கினீங்க. ஆனால் இப்போது உண்மையாக நமக்கு துரோகம் பண்ணது அத்தையும் தாமரையும் தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு தெரிஞ்சுப்பா உங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளினாங்களோ அதே மாதிரி சாவித்திரியும் தாமரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளினா தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு செய்து சொல்ல, சி இவங்களை பற்றி பேசுறது இந்த வீட்டில் பாவம், ஒழுங்கு மரியாதையாக ஏஞ்சி ஓடிப்படுங்க. இனிமேல் நான் உங்களை இந்த வீட்டில் இல்லை இந்த ஊர்லேயே பார்க்கக்கூடாது, பார்த்து அப்படின்னா என் அருவாளுக்கு பலியாடுவீங்க நீங்கள் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப போல்டாக ராஜாங்க சொல்ல தாமரையும் ஈஸ்வரியும் என்ன பண்ண தெரியாமல் அங்கேருந்து எழுந்துச்சி ஓடுறாங்க. உடனே அப்போ சொல்கிறாங்க, செய்து போய் இந்த வீட்டை சின்ன மருமலை கூட்டிகிட்டு வாடா, பாவம் அந்த பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கா, அவளை போய் புரிஞ்சுக்காமல் நம்ம போட்டு எல்லோரும் இவ்வளோ பாடுபடுத்திட்டோமேன்னு சொல்ல ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. செய்து போய் தமிழ்ச்செல்விட்ட என்னை மன்னிச்சது தமிழ்ச்செல்வி, நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அழுது கட்டி பிடிச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சி வராங்க. அழைச்சி வந்தோடனே ராஜாங்கம் ஒன்றுமே பேச முடியாமல் தலை குடிச்சு நிற்கிறாரு. அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க, சேது நீயும் தமிழ்ச்செல்வியும் போய் ராஜாங்கத்திட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லவும் நேராக தமிழ்ச்செல்வி போய் குனிய போகும்போது உடனே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி, ஐயோ மாமா என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு தப்பாக நினைக்க மாட்டேன் மாமான்னு சொல்ல, நீ தாம்மா இந்த வீட்டோட சின்ன மருமக, போய் விளக்கேற்றுமான்னு சொல்லி ராஜாங்கம் சொல்கிறாரு. ஒரு ஓரமாக வீட்டுக்கு வெளியே நின்று தாமரையும் சாவித்திரி ஈஸ்வரி எல்லாமே அது இப்படி ஆயிடுச்சு, நாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீண் போயிடுச்சு, இப்போது இந்த வீட்டுக்குள்ளே அந்த தமிழ்ச்செல்வி உள்ளே வந்துட்டா நம்மளால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதா, அவ்வளோதானான்னு சொல்லி ரொம்பவுமே பயந்து போய் அழுதுகிட்டே நிற்கிறாங்க.